வணக்கம் நேர்களே, புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகமான வாழ்விற்கான சுலபமான வழிகள் இந்த தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஏற்றுக்கொள்ளும் திறன், அதாவது அக்செப்டன்ஸ். இந்த ஒரு எபிலிட்டி, இந்த ஒரு திறனை நாம் வளர்த்து கொண்டால் வாழ்தல் என்ற கலையை அற்புதமாக நடத்த முடியும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அக்செப்ட் மீ ஆஸ் ஐ am and for what I am. நான் எப்படியோ எதுவாக இருக்கின்றேனோ அப்படியே ஏற்றுக்கொள் என்பது. இந்த கலையை நாம் வளர்த்து கொள்வது எப்படி, வளர்த்து கொண்டால் வாழ்தல் என்ற கலையை எப்படி மேன்மையடைய செய்ய முடியும் என்று விளக்கம் தர இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் சகோதரி BK மஞ்சு அவர்கள். அவர் கடந்த 42 வருடங்களாக பிரம்மகுமாரிஸ் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார். 35 வருட காலமாக தன் வாழ்க்கை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்துள்ளார். ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் ஆபுவில். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், சென்ற நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம், பொறுமையும் சகித்துக் கொள்ளும் சக்தியும், இந்த 2 வழி இருந்தா வாழ்க்கை சுலபமா ஆக்கலாம் அப்படின்னு. இந்த முறை நீங்க ஏற்றுக்கொள்ள அது ஒரு திறனையும் வளர்த்துட்டா இன்னும் சுலபமா நம்ம சுகமான வாழ்க்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தினா என்ன, இல்ல அந்த திறனை எப்படி வளர்த்துக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. உலகத்துல எல்லாத விட பெரிய சக்தி அந்த அன்பு. அன்பே சிவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கார் மேலெல்லாம் எழுதி வைப்பாங்க, காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். இங்கே ஒருத்தரை விருப்பப்படுறவங்க கூட எவ்ரிடே மெசேஜஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஒரு நாள் அனுப்பாமல் இருந்தால் அப்போ இவங்களுக்கு என் மேல் அன்பு குறைஞ்சிடுச்சா அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த லவ் என்றது, அன்புன்றது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் லவ் அப்படின்றாலே இட்ஸ் அ எபிலிட்டி டு அக்செப்ட். ஏற்றுக்கொள்வதுதான் அன்பு. அக்செப்டிங் விதவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், விதவுட் எக்ஸ்பெக்டிங், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த கண்டிஷனும் இல்லாமல், அன்கண்டிஷனல் எதிர்பார்ப்பும் இல்ல, அந்த அன்பு தான் ஏற்றுக்கொள்வது. அன்பு செய்யறதுக்காக, அக்செப்ட் செய்யறதுக்காக இன்னும் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப தேவை. ஒன்று ப்ராட் மைண்ட் வேணும், பெரிய பரந்த மனப்பான்மை வேணும். பரந்த மனப்பான்மை வேணும், பிக் ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நான் எப்படி இருக்கேன்னா இப்படி தான் இருக்கணும், நான் சொன்னபடி தான் நீங்கள் கேட்கணும், இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிச்சு வச்சா அங்கே எங்கேயோ அன்பு குறையிற போல ஆகும். அதாவது நீங்கள் சொன்னபடியெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்றது கூட இல்லை, கண்டிஷன் இல்லாமல் போய்டும், டிசிப்ளின் இல்லாமல் போய்டும். ஸோ பட் அதனால நான் என்னுடைய இதிலே அடம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டு பி வெரி ஸ்டபன், பிடிவாதம் அப்படியும் இருக்க வேண்டாம். வளைஞ்சு கொடுக்கணும், இசைஞ்சு கொடுக்கணும். நம்ம என்ன செய்யறோம்னா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஏன் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது ஒரு மனிதனை, ஒரு சுச்சுவேஷனை? ஃபர்ஸ்ட் திங் இஸ், எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம பார்க்கறதில்ல. எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ரைட். இப்போ ஒவ்வொரு உருவங்கள்லையும் நம்ம ஒரு பிக்சர் மைண்ட்ல ட்ரா பண்ணியிருக்கோம். அம்மா அப்படின்னா இப்படி இருக்கணும், அவுட்லைன் ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ள ஃபிட் பண்ண பார்க்குறோம், ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு. அப்பான்னா இப்படி இருக்கணும், எனக்கு வரக்கூடிய கணவன் இப்படி இருக்கணும், கணவன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும், அக்கானா இப்படி இருக்கணும், அண்ணன் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி என் மைண்டில் ஒரு பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு பொம்மை போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பொம்மைக்கு தகுந்தபடி நீங்கள் இல்லை அப்படின்னா அவுட்ஃபிட் ஆகிடுது. எனக்கு இது ரிஜெக்ட் ஒரு ஃபீலிங் வரும், ஐயோ ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வரும். என்னுடைய ஃபீலிங்கில் டிசப்பாயின்ட்மெண்ட், நான் என்ன எதிர்பார்த்தேன், ஏமாற்றம் இருக்கும். நிறைய பேர் ஸ்பெஷலி கல்யாணம் புதுசாக பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க ஏதோ கற்பனையெல்லாம் வளர்த்துட்டு போயிருப்பாங்க, இப்படி இருக்கும் அப்படியே வாழ்க்கை அப்படி இருக்கும். அங்கே போன ரியாலிட்டி வேற, கற்பனை வேற தானே. அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் எதிராகும். அதாவது அது பிரச்சனை இல்லை, அவங்களுடைய ஃப்ரேமுக்கு இது மேட்ச் ஆகலை, ஃபிட் ஆகல, அந்த ஃப்ரேமுக்குள்ள அந்த ஃபோட்டோ ஃபிட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபோட்டோ ராங், ஃப்ரேம் ராங். ஸோ ஒன் ஆஃப் தி சைனீஸ் வாரியர், he said a very nice thing. He said, if you want to change the world, உலகத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொசைட்டியை மாற்றுங்க.
சொசைட்டியை மாற்றணும்னா நீங்கள் ஒரு அந்த கம்யூனிட்டியை மாற்றணும். கம்யூனிட்டியை மாற்றணும்னா நீங்கள் லொக்காலிட்டியை மாற்றணும். லொக்காலிட்டியை மாற்றணுன்னா உங்கள் ஃபேமிலியை மாற்றணும். உங்கள் ஃபேமிலியை மாற்றணுன்னா நீ மாறணும். அதாவது உலகத்தை மாற்றணும்னா இப்படி படிப்படியாக வந்து என்னை நானும் மாறணும். இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப், see things as they are. சுயத்தை மாத்தணும்னா என்ன விஷயங்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்க பழகணும். இப்போ என்னை கூட நான் எப்படி இருக்கேனோ அப்படியே பார்க்க கற்றுக்கணும். இப்போ என்னை மாற்றணும்னா நான் ஆக்சுவலாக இருக்கிறது ஒன்று, நான் நினைக்கிறது ஒன்று. ம். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்ம நினைக்க மாட்டோம், இல்லாததான் நினைக்கிறோம். அப்படி இருக்கிறதுல வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸே இல்லை. நான் உங்களை ஏற்றுக்கிறது அது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு என்னையே நான் இருக்கிற போல நான் ஏற்றுக்கிறது முடியாத விஷயமா இருக்கு இப்போ. முடியாத விஷயம். ஐ கான்ட் அக்செப்ட் ஆர் ஐ எம் நாட் அக்செப்டிங். நான் அக்செப்ட் பண்ணலையோ ஏற்றுக்கலையோ அல்லது ஏற்றுக்க முடியாத நிலைமையில இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வேறே மனிதனை நான் ஏற்றுக்கக்கூடியது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்னை நான் மற்றவங்கள சூழ்நிலையை எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். அண்ட் இஃப் ஐ எம் நாட் ஏபிள் டு see as it is, எப்படி இருக்குதோ அப்படியே என்னால் பார்க்க முடியல அப்படின்ற பொழுது நம்ம ஒரு இமேஜினேஷன் உலகத்தில் பார்ப்போம், கற்பனை உலகத்தில் எல்லாமே வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போ அது அன்ரியல் இல்லை, அன்ரியல் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்போம். சில பேர் வந்து எப்பவுமே வந்து ஏதோ வேற லோகத்திலே இருப்பாங்க. ரியல் லைஃபை விட்டு ரியல் லைஃப்ல போவாங்கன்னு சொல்லுவாங்க. கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருப்பாங்க. அங்கே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாமே எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். பட் ஓகே, அது ஃபைன். ரியல் என்ன இருக்குது அது கூட நம்ம ஃபேஸ் பண்ணணும்ல, அது கூட பார்க்கணும்ல. என்ன ரியல் அதுதான். குடிச்சிட்டு வந்து நான் இந்த உலகத்துக்கு ராஜா அப்படின்னு யாரும் ஒத்துக்க போறது கிடையாது. யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, பட் தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். அது உண்மையே கிடையாது. உண்மை இருந்தா ஸோ அந்த போதை இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அது ஒரு ஏதோ லோகத்தில் இருப்பாங்க. சில மனிதர்கள் அப்படி வாழ்றாங்க. ஸோ அக்செப்ட் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய மனசு வேணும். மெடிக்கல் சயின்ஸஸ் பிக் ஹார்ட் இஸ் அ டிசீஸ். யாருக்கு ஹிருதயம் பெருசாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும், ஏன்னா தட்ஸ் அ பிக் டிசீஸ். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸில் வந்து பெரிய ஹிருதயம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். எங்க இருதயம் நம்ம சொல்றது வந்து மனசு, ஏற்றுக்கொள்ற மனசு, பெரிய மனசு, பெருசு மனசு. பிக் ஹார்ட் மீன்ஸ் பிக் ஃபீலிங்ஸ். பிக் ஃபீலிங்ஸ் வேணும், புரிந்து கொள்றது, ஏற்றுக்கொள்றது. ஹார்ட் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ், சைஸ்ல பெருசு அப்படின்றது இல்லை, அல்லது ஹார்ட் அப்படி ஃபிசிக்கல் ஹார்ட் நீங்க சொன்னபடி அப்படி கிடையாது. அகாமடேட் பண்ற அந்த திறன் வேணும். ஆனா இந்த ஹார்ட் அப்படின்றது ஃபீலிங்ஸ். நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப பல்யூட்டட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நம்ம மனசுல வந்து நிறைய ஒரு பிட்டர் ஃபீலிங்ஸை போட்டு வச்சுட்டு இருக்கோம். பாஸ்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் போட்டு அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப கசப்பான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல வந்து மற்றவங்கள திடீர்னு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தயங்குவோம். சுட சுட பால் குடிச்சு நம்ம வந்து போயிடுச்சுன்னா அடுத்த தடவை ஊதி ஊதி குடிப்போம். அது மோரை கூட ஊதி கொடுப்போம். பால் இல்லை, மோர் எப்பவுமே சூடா இருக்காது இல்லையா? ஆனா பாலால வெந்த வாய் வந்து மோரு கூட ஊதி ஊதி குடிப்பாங்களாம். ஸோ சம்திங் லைக் தட். அதாவது ஏதோ ஒரு வாழ்க்கையில கெட்ட ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் அப்படி இருக்கிற பொழுது அதே தான் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அக்செப்ட் நம்ம பண்ண முடியாது. ஸோ அக்செப்டிங் செல்ஃப் ஃபர்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் நம்ம ஒருத்தரை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணோன்னா அவங்களுடைய நல்ல தன்மைகள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு மனிதன் வந்து 10 கெட்ட தன்மைகள் இருந்தாலும் 2-3 நல்ல தன்மைகளும் இருக்கும். அந்த 2-3 நல்ல தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை பாராட்டுற தன்மை வரணும். ஒரு மனிதன் தப்பு செஞ்சா பின்னாடி முன்னாடி பார்க்காம திட்டுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அப்போ நம்ம தயங்க மாட்டோம். அதே ஒரு மனிதன் நல்லது செய்யும் பொழுது, ஒரு நல்ல விஷயம் நல்லா செய்யும் போது அதை பாராட்டுறதுக்கு எதுக்கு தயக்கம்? ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் காஃபியில் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாயிடுச்சு, சாம்பாரில் கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு, ஐயோ தட்டு பறக்கங்க சில வீடுங்களில்.
அதே பெரிய ஒரு ராமாயணமாக எடுத்துக்கிட்டு ஆயிடும். ஓகே, ஒரு நாள் உப்பு கம்மியோ சர்க்கரை ஜாஸ்தியோ அப்படி ஆனதுனால திட்டி அது பெரிய அமக்கலம் படுத்தி அது பெரிய ராமாயணமே பண்ணுவோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம். அதே வீட்டில் இருக்க ஒரு அவங்க இன்னைக்கு நல்லா சமைச்சாங்க, எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சமைச்சாங்க, ரொம்ப ருசியாக சமைச்சாங்க, நம்ம பாராட்டுவோமா? ஆமா, பெரிய என்னத்தை சமைச்சாங்க, டெய்லி சமைக்கிற அதே சாம்பார் தானே இவ்வளோ சமைக்கிறதுக்கு உங்களுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாள் ஏதோ தப்பி தவறி நல்லா செஞ்சுட்டாங்க, அதுக்கு என்னவா பாராட்டு? அதாவது இது கூட தப்பி தவறி தானே ஒரு நாள் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாயிடுச்சு, உப்பு whatever. So why don't we take it, accept? அதையே பண்ண முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு மனிதன், அது எந்த உறவுகளில் வந்தாலும் அது பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் தட்ஸ் நாட் ஸோ பாசிபிள். அண்ட் இட் ஷுட் மேட்ச் மை பிக்சர். என் ஃப்ரேமுக்கு ஃபிட் ஆகணும், நான் வரைஞ்ச பொம்மை போலவே இருக்கணும். கொஞ்சம் கூட மூக்கு அப்படி இப்படி இருக்கக்கூடாது. நான் பொம்மையில் வரைஞ்ச மூக்கு தான் இருக்கணும், நான் பொம்மையில் வரைஞ்ச கண்ணு தான் இருக்கணும். அது முடியாது. தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, உங்கள் மூக்கு எப்படி இருக்கோ, நாக்கு எப்படி இருக்கோ, ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட். அண்ட் திஸ் இஸ் ரியல். அதனால் வாழ்க்கை மனசுன்ற கண்ணோட ரியலாக பார்க்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு see things as they are, see people as they are. இன்னும் சொல்லணும்னா see people behind their masks. மனிதனை எப்போ அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிற பேச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வாய்ஸ் ஹெவியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசு ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம். மனசுல ஒன்றும் இல்லாத அதாவது மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியில அப்படி மாதிரி வெளிக்காணிச்சு பேசுற மாதிரி கூட இல்லாம நார்மலா மனுஷனா இருக்கலாம். ஆனா பேசுற விதம் மட்டும் கொஞ்சம் கடுமையா பேசுற மாதிரி இருக்கலாம். மேபி யூ ஆர் வெரி குட் அட் ஹார்ட். ரொம்ப ரொம்ப சாஃப்டா, ரொம்ப உங்கள் மனசு நிறைஞ்ச நல்ல தன்மைகள் நிறைஞ்சிருக்கலாம். இப்போ உங்க வாய்ஸ் மேல நான் போகட்டுமா, அல்லது உங்க மனசு, உங்க பாவனைகள், உங்க மனசுல உள்ள நல்ல தன்மைகள், அந்த சாஃப்ட்னஸ் பார்த்து போகணுமா? இப்போ நீங்க வாய்ஸ் நீங்க பேச எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா, இவ்வளோ நல்ல ஒரு மனிதனை என் வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிடுவேன். யூ see, இது அதாவது வாட் ஆம் ஐ அக்செப்டிங்? நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்? நான் உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்காக ரீசன் ஜஸ்ட் உங்க வாய்ஸ் தானா? வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு நம்ம உள்ள மனுஷனை புரிஞ்சிக்காமே வேணான்னு நம்ம வாழ்க்கையில இருந்து தள்ளிடுறோம். இதுல நம்ம எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியுமோ அவ்வளோ அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்காக ஈஸி இருக்கும். நம்ம மற்றவங்களுடைய உண்மையான ஒரு ஜென்யூன் நல்ல தன்மைகளை அதை பாராட்டுறதுல கஞ்சத்தனம் பண்ண வேண்டாம். இல்லாதது இருக்கிற போல புகழ்றத வேண்டாம். வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க, அது தேவையில்லை. இருக்கிறது பாராட்டணும், அதுல கஞ்சத்தனம் வைக்க வேண்டாம். குட் தானே? இப்ப நல்லது, நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையே. தப்பு எங்க இருக்குதுன்னா, ஒருத்தர் நல்லா இல்லாம இருந்தாலும் ஐயோ நீங்க தான் உலகத்துல பெஸ்ட் அப்படின்னு சொல்றது தப்பு.